மகளிர் உரிமை மாநாட்டை கனிமொழி அண்மையில் நடத்தியிருந்தார். அதற்கு சோனியா, பிரியங்கா உட்பட முக்கிய பெண் தலைவர்களை அழைத்து வந்து மாநாட்டை நடத்தி தேசிய அளவில் கவனத்தை ஈர்த்தார் கனிமொழி. அதேபோல இளைஞரணி மாநாட்டிற்கு ராகுல் காந்தி உட்பட தேசிய அளவிலான இளம் தலைவர்களை அழைத்து வந்து பிரம்மாண்டப்படுத்த உதயநிதி முயற்சித்துள்ளார். அதாவது கனிமொழி செய்த மாதிரி டெல்லியில் ராகுலை உதயநிதி சந்தித்த போது இந்த கோரிக்கையை வைத்திருக்கிறார். ராகுல் காந்திக்கு ஆர்வமில்லை, இதனால் அவர் மேற்கொள்ளவிருக்கும் யாத்திரையை சுட்டிக்காட்டி வருவதற்கு வாய்ப்பில்லை என மறுத்துவிட்டார் ராகுல். கனிமொழியால் சோனியாவையும் பிரியங்காவையும் வரவழைக்க முடியும் போது உதயநிதியால் ராகுலை வரவழைத்திருக்க முடிந்திருக்க வேண்டும் என்ற விமர்சனமும் இளைஞரணியிடம் இருந்திருக்கிறது. கடந்த 2007 முதல்வர் ஸ்டாலின் அப்போதைய திமுகவின் இளைஞரணி செயலாளராக இருந்தார். இளைஞரணி வெள்ளி விழா மாநாட்டை பிரம்மாண்டமாக ஸ்டாலின் நடத்தினார். அதேபோல் பிரம்மாண்டமாக திமுக சார்பாக அதன்பின் இளைஞரணி மாநாடு நடத்தப்படவில்லை. லோக்சபா தேர்தலுக்கான பணிகளை கடந்த சில நாட்களாகவே திமுக தீவிரமாக செய்து வருகிறது. கடந்த